உம்முடைய கல்வாரி சிலுவையில் வார்த்தைகளை ஆண்டவர் தியானிக்கும் போது ஆவியானவர் நீர் எங்களை மறைத்து நீங்கள் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது 5வது வார்த்தையாக கர்த்தர் பேசின வார்த்தை 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசுசாமி இந்த ஒரு 3 வார்த்தை மற்றவங்களுக்காக பேசினார். 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா அவருக்காக பேசினார். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் அப்படின்ட்டு வேத வசனத்தில் பார்க்குறாரு. முதலாவது இந்த நாள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள், கல்வாரி சிலுவையில். சற்று இந்த நாளில் எல்லாருக்கும் உலகத்தில் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி, உலகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் என்ன நாள்னா இந்த நாள் தான். அது ஏன் சொல்கிறேன்னா, இயேசுசாமி அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாத்தையும் முதலாவது செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் என்னெல்லாம் செய்தார் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். நமக்காக பாவத்தை சுமந்தார், நம் தரித்திரத்தை சுமந்தார், நம் நோய்களை சுமந்தார், நம் அக்கிரமங்களை சுமந்தார். இதெல்லாம் எதுக்கு செய்தார்னு பார்த்தோன்னா, அவர் சுமக்கணும்னு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? இல்லை. ஏன்னா பிதா குமாரன் அனுப்பினோட சித்தம் அது. இந்த காரணம் இந்த பூமியில் நடக்கணும். இந்த பூமியில் நடந்தாதான் கிறிஸ்துவை வணங்குற நாம இந்த பூமியில் நல்லா இருக்க முடியும். ஆமென். ஒரு மரணம் இதில் இயேசு அநேக பாடுபட்டார்னு எல்லாமே பார்த்தோம். அவர் பட்ட பாடுகளுக்கு நம்ம ஈக்குவலாக ஏதாச்சும் பண்ண முடியுமா? யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுக்கு ஈக்குவலா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் பட்ட பாடுகள் அநேகம். இந்த மிகப்பெரிய சிலுவை காரியம் நடக்கப்பட்டது என்னன்னு பார்த்தா, நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் இயேசுசாமி அவரால் எல்லாம் கேட்ட வசனம் படி சர்வ அதிகாரமும் யார் கையில் கொடுக்கப்பட்டது? இயேசுசாமி கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53 7ஆம் அதிகாரம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயில் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவருக்கு சர்வ அதிகாரமும் கொடுத்துருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, மனுஷ ரூபமா ஒரு தேவன். அவர் நம்மளுக்கு என்ன பண்றாராம்? நொறுக்கப்பட்டும். அந்த இடத்துல அவர் படாத ஒரு நெருக்கம் இல்லை. ஆனா என்ன பண்ணாராம்? வாயை திறக்கல. எப்படி போனாராம்? கொண்டு போகிற ஆடுகளை போல மொத்தமா ஆடுகள்லாம் போவோம் கும்பலா, எதுவுமே ஒரு சவுண்ட் இல்லை. அதுக்கு தெரியும் நம்ம மரணம் இருக்க போறோன்ட்டு. அதே மாதிரி ஆவியானவர் அந்த இடத்துல அமைதியா போயிருக்காரு. ஏன்னா அவருடைய சித்தம் அந்த கல்வாரி சிலுவையில நடந்தாகணும்ட்டு. அல்லேலூயா. ஓகே. இதுல இந்த கல்வாரி சிலுவை ஏன் இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு யோசிக்க வேண்டிய நாள்னா, சாத்தான் அந்த கல்வாரி சிலுவையில தோற்கடிக்கப்பட்டான். ஆமென். ஏன்னா ஒரு நேரமும் நான் சொன்ன மாதிரி இதில் பல வசனம் முன்னாடி நான் சொன்னேன், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்ம பாவங்கள், சாபங்கள், நோய்கள் இதெல்லாம் ஏற்று சுமந்தார்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வாழும் போது அதை மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம ஃபால்ட்டு. கரெக்டா? ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு சாபமா நம்ம ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மள ஒரு சாபம் பின்தொடருதுன்னா அது ராங்கு. ஏன் சொல்றேன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. அப்போ உனக்கு அந்த சாபம் இருக்கக்கூடாது. நீ இயேசு முழுமையாக வணங்கினா, காலையும் மாலையும் வேதத்தை வாசித்தினா, ஜபம் பண்ணினா, ஆலயத்துக்கு கரெக்டாக வந்தினா அந்த சாபம் ஒன்று பின்தொடராது. ஆமென். நீ தரித்திரம் இருக்கும் போது உங்ககிட்ட பணம் இல்லை, அதில் ஒரு மிஸ்டேக் என்ன, இயேசுசாமி உன் தரித்திரத்தை இந்த கல்வாரி சிலுவையில் சுமந்துருக்காரு. அப்போ உனக்கு ஏன் தரித்திரம் வருது திருப்பி? அப்போ நம்ம கிட்ட தான் அந்த ஃபால்ட் இருக்கு. அந்த தரித்திரத்தை நீ இயேசுசாமி கிட்ட சொல்லு, என் தரித்திரத்தை சுமந்தாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. ஆமென். ஏன் இந்த கல்வாரி சிலுவையில் முக்கியமாக அந்த 6 பாயிண்ட் சொல்றாருன்னா, அக்கிரமம். இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச அக்கிரமம் இயேசு முன்னாடி போயிட்டு நம்ம நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கும், கேவலமான காரியம். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருன்னா கல்வாரி சிலுவையில் மறிச்சு எடுத்து போடுறாரு. ஓகேவா?
இன்னைக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து ஒரு இறந்தா என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டது இதுன்னுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும்னு ஒரு வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் போயிட்டு சொல்லுவாங்க, இப்போ ஒரு கெட்டது ஆயிடுச்சா, பரவாயில்லப்பா ஒரு நல்லது நடக்கணுவாங்க. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்டது நடந்தது, பல ஆயிரம் நன்மைகள் நம்ம பெற்றுருக்கோம். ஆமே அல்லேலூயா. அந்த நன்மையை இன்னும் பெற்றுட்டு இருக்கோம், பெற போகிறோம், இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் வர வரைக்கும் இந்த நம்ம சாகிற வரைக்கும் இந்த நன்மை வந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்காக ஒரு கெட்டது நடந்தது, மரணம். அது கெட்டது சொல்ற மரணம். ஆனால் அவள் பல நன்மைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமே. இது வந்து கிறிஸ்துவனுடைய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா மரணம் வந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அந்த ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது? அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிந்தினார் ஆண்டவர்? இல்லை. இந்த நாளில் சிந்தின ரத்தம் தான் நம்மளுக்கு ஜெயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி, இயேசு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை கொடுத்தா மன்னிப்பார். திருப்பி அதுக்கு பின்னாடி போனார்னா மன்னிப்பு எதிர்பார்க்க முடியாது. ஆமே அல்லேலூயா. ஓகே, நம்ம திருப்பி நம்ம ஆண்டவர் தாகமாக இருக்கிற என்ற வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வசனம் பார்க்கும்போது யோவான் 19:28 திருப்பி வருவோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன சொல்றாருன்னா, நிறைவேறிச்சுன்னு அப்படி சொல்லவில்லை, நிறைவேறத்தக்கதாக. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயோ வந்து கடவுள் வந்து மரிக்க போறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வேத வாசனம் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்ன வார்த்தை எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா தாகமாக இருக்கிறேன்றாரு. இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மத்தேயுல ஒரு வாட்டி வந்து ஆண்டவருக்கு தண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் குடிக்கல. மார்க்கில் பார்த்தீங்கன்னா திராட்சம் கலந்த தண்ணியும் கொடுக்குறாங்க, அதுவும் குடிக்கல. இதுக்கப்புறம் வந்து ஒரு வாளி அந்த காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தண்ணி குடிச்சாரான்னு வந்து ஆண்டவர் இதில் மென்ஷன் பண்ணல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் உடல் ரீதியாக ரொம்ப நோழ்ந்துட்டாரு. அவருக்கு அந்த உடல் ரீதியாகவும் தாகம் எடுத்திருக்கோம். இன்னொரு தாகம் என்னன்னா, இயேசு எதுக்காக வந்தார் இந்த உலகத்தில்? சுவிசேஷத்துக்காக தான், மனம் திரும்புறதுக்காக தான், பாவிகளை ரட்சிப்பதான். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் போய் சொல்லுன்ற ஒரு வார்த்தை என்னன்னா, போய் என்னுடைய இதெல்லாம் சுவிசேஷத்தெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, போய் சொல்லு, குருடர்கள் பார்வையடையவும், செவிடர்கள் கேட்கவும், ஊமைகள் பேசவும், தரித்திரத்துக்கு என் சுவிசேஷத்தை போய் சொல்லு அப்படின்றாரு. கர்த்தருடைய தாகம் என்ன இருக்குன்னா, நான் அதான் யோசித்தேன், ஆண்டவருடைய தாகம் என்ன? உடல் ரீதியாக அந்த ஒரு தாகம் இருக்கும். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டதான் நம்ம பார்க்கல, 2 ஆத்மா, 1000, 3000, 5000 அதை மாதிரி ஆத்மா தான் ரசிக்கப்பட்டது. ஏன் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு 1000 கணக்கான பேரை வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்பாரா? அந்த தாகம் இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. கர்த்தர் இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லும் போது எவ்வளோ ரட்சிப்புக்குள்ள மனுஷர்கள் வழி நடத்தினாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, உடல் ரீதியாக தாகம் இருக்கும்போது பார்த்தோம், மன ரீதியாக ஆத்மா குறித்து தாகமாக இருக்கும்போது பார்த்தோம், சுவிசேஷத்தை குருடர்கள் சொன்னதை பார்த்தோம். இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் வந்து ஒரு காரியத்தை கிறிஸ்துவனை கொண்டு இந்த உலகத்தில் உள்ளவங்களை கொண்டு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டு. என்ன சந்தோஷம்? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் போல மிகுந்த. அப்போ பரலோகத்திலே அதிக சந்தோஷம் இருக்குன்னா ஆண்டவர் அப்ப எது மேல தாகமா இருந்திருப்பாரு? இந்த பாவிங்க மேலதான். ஏதாச்சும் ஒரு பாவியை வந்து மனம் திருப்பி அந்த பரலோகத்துல ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துக்கலாமே. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் பாஸ்டர் போய் கேட்டேன், பாஸ்டர் இந்த தாகம் மனித ரீதியாக சொன்னாரா இல்லை ஆவிக்குரிய ரீதியாக பாஸ்டர் சொன்னாரா பாஸ்டர் அப்படின்னு. நீ போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உங்க கூட பேசுவார் அப்படின்னாரு. ஆமேன். கர்த்தர் எவ்வளோ பேர் கூட பேசுனார். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. என்ன ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வசனம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி தாகமாக இருக்கிறேன்ட்டு எல்லாமே. நான் இந்த வேலையில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளுக்குள்ள என்ன தாகம் இருக்குது கிறிஸ்துவனா வாழறதுக்கு? எல்லாமே அழகாக பேசுனாங்க, மன்னிப்பு மன்னிப்புன்னு. அது எப்படி இங்கே போனால் அதுக்கப்புறம் இருக்காதுன்னு எனக்கு ஒன்று தெரியும். ஓகேவா?
ஏன்னா ரெண்டு போதகர் சொல்ல போறாங்க. ஏன்னா எவ்வளோ மன்னிப்புட்டாங்க. அதுக்கப்புறம் அது தெரியும், அது கர்த்தர் பேசுவார் அவங்க கூட. இந்த தாகத்தை குறித்து நான் என்ன சொல்றேன்னா, தாகம் இயேசுசாமி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தாகம் என்னன்னா, சுவிசேஷத்தை சொல்ல தான் சொன்னார். பாஸ்டர் என்ன சொன்னார், நீ போய் கர்த்தருடைய வார்த்தையை ஒண்டி சொல்லு. இப்போ யாரையும் போயிட்டு ஏசுகிட்ட வாப்பா உனக்கு ஒரு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு அப்படின்னா யாருமே வரவும் மாட்டான். கர்த்தர் போய் பாரு, இந்த நாளில் உனக்காக, உன் குடும்பத்தில் உள்ள சாபத்துக்காக, உன் தரித்திரத்துக்காக, உன் அக்கிரமத்துக்காக, உன் நோய்க்காக, உன் பாவத்துக்காக, உன் பிள்ளை நல்லா வாழணும், உன் குடும்பம் நல்லா வாழணும்னு கல்வாரி சிலுவையில் மறிச்சார். நீ அதுக்காக வா அப்படி சொல்லிட்டு தான் நீ வர முடியும். நீ எல்லாத்தையும் அங்கே பண்ணிட்டு தான் வர முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வேலையை செய்வார். அவன் ஏதோ ஒரு சபையில் உட்காருவான். அந்த நாளில் பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அமேன். இதோட தாகத்தோடு நாம் கடந்து செல்லும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அமேன்.